ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா நம்ம ஏற்காடு சேர்வராயன் டெம்பிள் உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அந்த சேர்வராயன் டெம்பிளுக்கு ரொம்பவே நியர்பையா ஒரு ரெசார்ட்க்கு தான் வந்திருக்கோம். அது பேர் பாத்தீங்கன்னா பேர்ல் மெடோஸ். இந்த பேர்ல் மெடோஸ்ல நிறைய ஸ்பெஷாலிட்டி இருக்கு. மஸ்டா நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்கா இல்ல உங்களோட ஃபேமிலியா வந்தீங்கன்னா செம்மையா என்ஜாய் பண்ணலாம். அந்த அளவுக்கு இங்க நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஸோ ஒன் பை ஒன்னா நம்ம இந்த வீடியோல கண்டினியூஸா பார்க்கலாம். இந்த காட்டேஜ் பாத்தீங்கன்னா தாராளமா ஒரு 7 பேர் தங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. முக்கியமா நான் இப்போ நின்றுட்டு இருக்கிறது ஹால் ஏரியா. ஸோ இந்த ஹால் ஏரியால சூப்பரான ஒரு சோஃபா கம் பெட் கொடுத்துருக்காங்க. இது நீங்க சோஃபாவாவும் யூஸ் பண்ணிக்கலாம், பெட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு நீங்க பார்ட்டி பண்றதுக்கான ஸ்பீக்கர்ஸ், டிவி எல்லாமே வச்சிருக்காங்க. அண்ட் உள்ள பாத்தீங்கன்னா பெட்ரூம் ஏரியா போய் பார்க்கலாம். ஸோ பெட்ரூம் ஏரியா பாத்தீங்கன்னா நல்ல ஸ்பேஷியஸா கொடுத்துருக்காங்க. அதே இந்த பெட்ல ஒரு தாராளமா ஒரு 4 பேர் தூங்கலாம். எக்ஸ்ட்ரா பெட்ஸுமே அவைலபிளா இருக்கு. நீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட வரீங்க, இல்ல ஃபேமிலிஸோட வரீங்க அப்படின்னா ஒரு வீடு மாதிரி இந்த காட்டேஜ் நீங்க கண்டிப்பா தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். அட்டாச்டு பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு உங்களோட திங்ஸ் நல்லா சேஃபா வச்சுக்கிறதுக்காக ஒரு குட்டியான பீரோவும் அழகா கொடுத்துருக்காங்க. மிரர் கூட கொடுத்துருக்காங்க. இங்க அந்த அளவுக்கு பேக்ரவுண்ட் நாய்ஸ் எதுவுமே இல்லை. ரொம்ப நிம்மதி, மன நிம்மதியை தேடி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்ல இருக்கவங்க கண்டிப்பா இந்த இடத்துக்கு வரலாம். ஸோ நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். முக்கியமா இந்த காட்டேஜோட ஸ்பெஷாலிட்டியில இந்த ஊஞ்சல் கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஏன்னா இங்க இருந்து அந்த வியூ பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. முக்கியமா சில்லுன்னு காத்தோட இங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்ல உங்க ஃபேமிலிஸ் இல்ல உங்க கிட்ஸோட ஜாலியா ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு காட்டேஜ் பார்த்துப்போம். ஒரு 7 பேர் தாராளமா தங்கலாம். அதே மாதிரி சேம் டிக்கோல இங்க இன்னொரு காட்டேஜுமே அவைலபிளா இருக்கு. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட ஒரு 14 மெம்பர்ஸ் வரீங்க அப்படின்னா தாராளமா இந்த 2 காட்டேஜையும் நீங்க எடுத்துக்கலாம். இல்ல உங்க ஃபேமிலி ரொம்ப பெருசு, நீங்க உங்க ஃபேமிலிலேயே நிறைய பேர் ஒரு 14 பேர் இருக்காங்கனாலும் கண்டிப்பா தாராளமா நீங்க மட்டும் உங்களோட ஃபேமிலியா ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு இந்த காட்டேஜஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நீங்க உங்க ஃபேமிலியாவோ இல்ல ஃப்ரெண்ட்ஸாவோ வந்தீங்கன்னா எங்க நல்ல ஃபுட் கிடைக்கும் அப்படின்றது கண்டிப்பா எல்லாருக்கும் பெரிய டவுட்டா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சன் ஏரியாவும் இருக்கு. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மெனுவை நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு சமைச்சும் கொடுத்துருவாங்க. ரெசார்ட்ல பாத்தீங்கன்னா மதியம் சுட சுட சிக்கன் பிரியாணி, அது மட்டும் இல்லாம ஒயிட் ரைஸ், ரசம், எக்குன்னு ஏகப்பட்ட டிஷ்ஷஸ் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம பிரியாணி தான் டேஸ்ட் பண்ண போறோம். எப்படி இருக்குங்கிறது வாங்க போய் பார்க்கலாம். வேற லெவலுங்க, பிரியாணி செம்ம டேஸ்டா இருக்கு. ஏற்காடுல இப்படி ஒரு பிரியாணி கண்டிப்பா வெளியில எங்கேயும் கிடைக்காது. ஸோ மஸ்டா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த காட்டேஜ்ல பாத்தீங்கன்னா நீங்க ப்ளே பண்றதுக்காக கிரிக்கெட் விளையாடுற மாதிரி பிளேட் ஒன்றுமே இருக்கு. அண்ட் தென் ஷெட்டில்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட நீங்க ஜாலியாக என்டர்டைன் பண்ணலாம். அதை விட முக்கியமான ஒரு விஷயம் வாங்க காமிக்கிறேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேம்ப் ஏரியாவும் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. நைட் டைம்ல நீங்க கொஞ்சம் பார்ட்டி வைப்ஸ்ல என்ஜாய் பண்ண நினைச்சீங்கன்னா இந்த கேம்ப் ஃபயர் மியூசிக்கோட நீங்க ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். இந்த காட்டேஜ்க்கு வர வழி பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் ரோட்ல இருந்து ஒரு ஆஃப் ரோட்ல உங்களுக்கு கண்டிப்பா ஒரு அட்வென்ச்சரான கொடுக்கக்கூடிய ஒரு தடமா கண்டிப்பா இருக்கும். ஸோ உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய 2 வீலர்ஸ் ஆர் 4 வீலர்ஸை நீங்க தாராளமா இங்கேயே சேஃப் அண்ட் செக்யூரா பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேஸ்ல ஸ்டே பண்ற நமக்கு கண்டிப்பா சேஃப்டிங்கிறது ரொம்ப முக்கியங்க. ஸோ அதுக்காகவே இங்க பாத்தீங்கன்னா பவர் பேக்கப்பும் அண்ட் தென் சிசிடிவி ஃபெசிலிட்டிஸ்மே கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஒரு பயமே இல்லை, ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூரா நீங்க இங்க ஸ்டே பண்ணலாம். எல்லா இடத்துலையுமே பார்த்தோம் அப்படின்னா வியூ பாயிண்ட்ஸ் நம்ம தான் தேடி போகணும். ஆனால் இந்த இடத்துல ரெசார்ட்க்கு பக்கத்துலேயே ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட் இருக்கு. அதை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பேர்ல் மெடோஸ் ரெசார்ட்க்கு தான் வந்திருந்தோம். அங்கிருந்து நம்மள ஒரு சீக்கிரட்டான ஒரு பிரைவேட் வாட்டர் ஃபால்ஸ் தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க. இந்த வாட்டர் ஃபால் சவுண்ட் கண்டிப்பா உங்களுக்கு பேக்ரவுண்ட்ல கேட்கும். நீங்க பிரைவேட்டா வந்தீங்கன்னாலும் கண்டிப்பா இந்த இடத்துக்கு விசிட் பண்ணி பார்க்க முடியாது. இவங்க மூலியமா வந்தீங்கன்னா இந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு உங்களை சீக்கிரட்டா கூட்டிட்டு வந்தாங்க. வாங்க போய் வாட்டர் ஃபால்ஸ்ல போய் என்ஜாய் பண்ணலாம். நம்ம வாட்டர் ஃபால்ஸ்